வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இறுதி ஆண்டு மாணவர்கள் தங்களுடைய வனப்பயிற்சி மற்றும் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இக்கல்லூரி மாணவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பில் சிறந்த லாபம் ஈட்டிய சேலம் மாவட்டம் ஏரிக்கரை அம்மாபாளைய பண்ணையாளர் ச ஜெயலட்சுமி தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் லில்லியம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் இன்றைய விலை நிலவரம். நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். கிராமங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது தொன்று தொட்டு நடைமுறையில் கொண்டிருக்கும் பழக்கமாகும். இதனையே சற்று விரிவுபடுத்தி வணிக ரீதியாக செய்வதற்கான தொழில்நுட்பங்களை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கால்நடை மருத்துவ மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களும் வேளாண் அறிவியல் நிலையங்களும் செம்மையாக செயல்படுத்தி வருகின்றன. இதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் சந்தியூரில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் புறக்கடை கோழி வளர்ப்பில் பயிற்சி பெற்ற ஏரிக்கரை அம்மாபாளையம் கிராம பண்ணையாளர் ச ஜெயலட்சுமி அவர்களிடம் தனது அனுபவங்களை பற்றி கேட்டபோது, இங்கே நான் 11 வருஷமாக விவசாயம் செஞ்சிட்ருக்கேங்க. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லா பயிரும் காய்கறி போட்டிருக்கேன். வாழை மரம், தேங்காய் இருக்குங்க. வீட்டில் எல்லா தேவையான கீரை, காய்கறி எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கேங்க. அது கூட கடந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு எல்லாம் செஞ்சிட்ருக்கேங்க. கோழி வளர்ப்பில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நான் செஞ்சிட்ருக்கேங்க. அதில் நாட்டுக்கோழி வளர்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள் குஞ்சு கொண்டு வந்து அதுக்கு பராமரிச்சுங்க. அதையே கூண்டில் காக்கா தூக்காத சமயத்தில் 1 மாதம் 1.5 மாதம் 45 நாள் கழித்து வெளியில் விட்டுருவாங்க. அப்போ நமக்கு தீனி செலவு நிறைய கம்மி ஆகிடுங்க. வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம தோட்டத்தில் இருக்க தேவையில்லாத புழு, பூச்சி எல்லாமே அதை சாப்பிட்டுக்கிட்டு அதனுடைய எருவும் தோட்டத்துக்கு போயிடும். ரெண்டாவது இதுக்கு நிறைய செலவு இல்லாமல் வளர்க்கறதுனால நிறைய லாபம் வருதுங்க. நாட்டுக்கோழி வளர்க்கும் போது என்ன பண்ணோன்னா, ஒரு நாள் குஞ்சு வாங்கினதுக்கப்புறம் 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே F1 அப்படிங்கிற ஒரு தடுப்பு மருந்தை கொடுத்துருந்தாங்க. அந்த தடுப்பு மருந்து கோழி குஞ்சினுடைய மூக்கு துவாரத்தில் கொடுக்கணும் ஒரு பொட்டு. அதுவே மாதிரி 2 மாதம் கழிஞ்சு லசோட்டான்னு ஒரு மருந்து இருக்குங்க, அதுவும் மூக்கு துவாரத்தில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா 3 மாதம் கழித்து ரெக்கைக்கு இறகு கடியில் ஆர்டிவிகேன்னு ஒரு நோய் போட்டுட்டிங்கன்னா நாட்டுக்கோழிக்கு எந்த விதமான நோயும் வராதுங்க, இறப்பும் வராது. அதனால் நமக்கு நஷ்டம் கிடையாதுங்க, நிறைய லாபம். இந்த நாட்டுக்கோழி வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, முட்டை நல்ல விற்பனைக்கு போகுதுங்க. ரெண்டாவது ஹேட்சில் கொடுத்து பண்ணையில் வெளியே இடத்துல முட்டையை பொரிக்கணும்னு நினச்சிங்கன்னா பொரிச்சிக்கலாம். மற்றபடி நான் என்ன செய்கிறேன்னாங்க, எல்லா கோழியும் ஒரே சைஸில் ஒரு 10-20 கோழி 100 குஞ்சு ஒரு பேட்சுக்கு வாங்கினேன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட 50 கோழி நமக்கு கிடைக்கிது.
இப்போ 50 கோழி 50 சேவல் வரும்போது 50 கோழினா 5 கோழிக்கு ஒரு சேவல் அந்த வீதம் வச்சுக்கிட்டு மீதி சேவலெல்லாம் 2 கிலோ 2.5 கிலோ வந்து 4 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் கிடச்சிருங்க. அப்போ அந்த சேவலெல்லாம் விற்பனை பண்ணிவிட்டு பெண் கோழிக்கு தேவையான சேவலை மட்டும் வச்சு அதுங்க இடுற முட்டையை 4 கோழி ஒன்றா சேர்த்து முட்டை இட்டுனா 4 கோழியில் அடை வச்சுங்க. அதுவே வந்து குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் 4 கோழியில் பிறக்கிற குஞ்சு ஒரு கோழிக்கு வந்து 13 இல்லைன்னா 15 முட்டை வைக்கும்போது கண்டிப்பாக 11லேருந்து 13 குஞ்சு கிடைக்குதுங்க. அப்போ அந்த குஞ்சுங்க பறிச்சதுக்கப்புறம் 4 கோழி குஞ்சை வந்து ஒரு தாய்கிட்டே விட்டுருவேன். ஒரு காய்கிட்ட விடும்போது 3 கோழி வெளியில் போயிடும். 10-20 நாள் திருப்பி வந்து 1 மாதம் கழித்து முட்டை வைக்கும். இந்த ஒரு கோழியை வந்து மற்ற குஞ்சுங்களை 1 மாதம் வரைக்கும் பாதுகாத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கோழியை வந்து வெளியில் விட்டுருவோம். வெளியில் விடும்போது இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடையும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா 100 கோழிங்கிறது 500 கோழி ஆகிடுது. நான் வந்து என்னுடைய பண்ணையிலே வந்து 250 ஒரு கிலோ கோழிக்கு உயிரோட எடை போட்டு கொடுக்குறேங்க. சில பேர் வந்து 300 ரூபா கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ரெகுலராக வாரம் வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 4 மாதத்தில் உங்களுக்கு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரும்போது 500 கிலோ 500 ரூபாய் கிடைக்குதுங்க ஒரு கோழிக்கு. செலவு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு 100 ரூபா தான் இருக்குங்க. மிச்சம் 400 ரூபாய் நமக்கு லாபமாக இருக்குங்க. மேலும் விவரம் பெற பண்ணையாளர் ச ஜெயலட்சுமி அவர்களை 08870220033 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுவதால் தோட்டக்கால் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும், சொட்டு நீர் பாசன முறையை பின்பற்றுவதன் மூலம் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க இயலும். வரும் நாட்களில் காற்றின் வேகம் உயர்ந்து காணப்படும் என்பதால் 5 மாதம் ஆன வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும், முன்பட்ட கரும்பில் சோகைகளை ஒன்றோடொன்று கட்டவும், தோட்டக்கலை பயிர்களில் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க வேர் பகுதிகளில் மக்கிய தென்னை நார்களை கொண்டு மூடாக்கு செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் லில்லியம். மலரியல் பயிர்களில் லில்லியம் பூக்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அதிக உயரமுடைய மலைப்பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் இம்மலர்கள் வணிக ரீதியில் பயிரிடப்படுகின்றது. லில்லியம் மலர் செடி வகைகள் கிழங்கு வகையானதாகும். இவை தமிழ்நாட்டில் உயர் தொழில்நுட்ப பசுமை குடில்களில் வணிக ரீதியில் வளர்க்கப்படுகின்றன. லில்லியம் பல வகை ரகங்களாக வளர்க்கப்படுகின்றன. ஆசிய கலப்பினங்களாக மஞ்சள் நிறமுடைய ட்ரீம்லேண்ட், பாலியன்னா, நோவோனா ஆகியனவும், வெள்ளை நிறம் கொண்ட நோவோனாவும், இளம் சிவப்பு நிறமுடைய மஞ்சள் ஜெயிண்ட், ஆழமான சிவப்பு நிறமுடைய பிளாக் அவுட் மற்றும் இளம் சிவப்பும் வெள்ளை நிறமுடைய ஸ்டார்கேசா, நீரோ ஸ்டார், சைபீரியா, ஆகபுல்கோ, காசாப்ளாங்கா ஆகிய வகைகளாக லில்லியம் மலர் செடி வணிக ரீதியில் வளர்க்கப்படுகிறது. இவ்வகை செடியினை வளர்க்க 10 முதல் 15 செல்சியஸ் இரவு வெப்பமும் 18 முதல் 22 செல்சியஸ் பகல் வெப்பமும் ஏற்றதாகும். பசுமை குடில்களில் மட்டுமே வளர்க்க ஏற்றதாகும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1950 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும், நெல் ஆடுதுறை 43 ஆரணியில் குறைந்தபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1368 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும்,
கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 2550 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2750 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1870 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2089 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச விலையாக 2664 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3688 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1659 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3744 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக 9096 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 11469 ரூபாய்க்கும், வந்தவாசியில் குறைந்தபட்ச விலையாக 5050 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 11276 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் மூலனூரில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 13000 ரூபாய்க்கும், பரமக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 12000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 17000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்ச விலையாக 7700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7900 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்ச விலையாக 7689 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8724 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.1 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23.2%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.1 டிகிரி செல்சியஸாகவும், மழையளவு 2.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 496.9 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 942.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.1ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா.
மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி. இக்கல்லூரி மாணவர்கள் நேரடியாக அனுபவங்களை பெறவும், அவர்களின் எதிர்காலம் சிறந்திடவும், வனப்பயிற்சி மற்றும் கள அனுபவங்களை பெறவும் அவர்களை வெவ்வேறு வனப்பகுதிகளில் அரசாங்க வன அலுவலர்களுடன் தங்க வைத்து பயிற்சி அளிக்கின்றது. இப்பயிற்சிகளை இக்கல்லூரி மாணவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். நான் வந்து திண்டுக்கல் வனக்கோட்டத்துக்கு வந்து பயிற்சிக்கு போயிருந்தேன். அங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, மரம், செடிகள், கொடிகள் அங்கே இருக்கிற திண்டுக்கலின் திண்டுக்கலின் காடுகளை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து மொத்தம் 7 வகையான காடுகள் இருக்குது. இலையுதிர் காடுகள் ஆரம்பித்து சோலைவன காடுகள் வரையும் இருக்குது. நம்ம இந்தியாவிலே மிக முக்கியமானது வந்து சோலைவன காடுகள்னு சொன்னாலும் அது வந்து தண்ணி வாட்டர் சோர்ஸ் என்கிற தண்ணீர் இதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் இலையுதிர் காடுகள் வந்து பல மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. அது வந்து திண்டுக்கல் வனக்கோட்டத்துலேருந்து மிக அதிகம். அங்கே நாங்கள் போன திண்டுக்கல் இதுலேருந்து நாங்கள் சில மரங்களை வந்து பட்டியலிட்டு அதை வந்து வெளியிட்டிருக்கோம். திண்டுக்கல் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 100 வகையான 100 மரங்களை நாங்கள் வந்து அங்கே இருக்கிற மரங்களை வந்து கண்டுபிடித்து அதில் வந்து பட்டியலிட்டு அதுக்கான சிறப்புகள், ஃபேமிலி யூசஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இதில் எழுதியிருக்கோம். இதை வந்து வெளியிட்டிருக்கோம். இப்போ எங்களுடைய வேளாண் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 வகையான இளங்கலை படிப்பு இருக்குது. இந்த இளங்கலை படிப்போட ஒவ்வொரு 4ஆம் ஆண்டு வருட முதல் செமஸ்டர்லேயும் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 3 வருஷம் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து தியரிட்டிக்கலாக புக்ஸில் நிறைய படிப்போம். எங்களுடைய ஆசிரியர்களும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் 4ஆம் வருட ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு துறை மாணவர்களும் அந்தந்த துறை சார்ந்த துறைகளுடன் இணைத்து வைக்கப்பட்டு ஒரு 45 நாள், அது 6 மாதம் வந்து வெளியே வந்து பயிற்சி பெறுவோம். அதில் வந்து குறிப்பாக வந்து அந்த பெக்குலியர் துறையோட வந்து ஒரு 45 நாள் வந்து நாங்கள் பயிற்சியில் இருப்போம். அதனுடைய பகுதியாக வந்து நாங்கள் வந்து இப்போ 4ஆம் ஆண்டு வனவியலுடைய ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ நாங்கள் வந்து எண்டு செமஸ்டரில் இருக்கோம், 8வது செமஸ்டரில் இருக்கோம். எங்களுடைய 7வது செமஸ்டரில் என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து திண்டுக்கல் வனக்கோட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து பயிற்சிக்காக வந்து ஒரு 45 நாள் வந்து போயிருந்தோம். எங்கள் திண்டுக்கல் வனக்கோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்ன ரேஞ்சஸ்னால் வந்து கன்னிவாடி, நத்தம், அழகர் கோயில், ஐயலூர், சிறுமலை, ஒட்டஞ்சத்திரம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7 ரேஞ்சஸ் இருக்குது. இந்த 7 ரேஞ்சஸில் வந்து ஒவ்வொரு ரேஞ்சுமே வந்து நிறைய தனித்தனியான சிறப்பியல்புகள் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சஸ் மட்டும் வந்து நான் சொல்ல வரேன். மற்றது வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போது நத்தம்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் இருக்குது. நத்தம் ரேஞ்ச் வந்து தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐஎஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரேஞ்சு பார்த்திங்கன்னா நத்தம். ஐஎஃப்எம் அப்படின்னா என்னென்னா இன்டர்ஃபேஸ் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வில்லேஜ் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நியராக ஒரு வில்லேஜ் இருக்குன்னா, அப்போது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வில்லேஜுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து கேப் இருக்குன்னா, அந்த 2 கிலோமீட்டர்ஸ் கேப் வந்து எப்படி வந்து மரங்களை நட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் அங்கே நட்ட மரங்கள் மூலயமா அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எதுனா பயன் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்து ஐஎஃப்எம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த நத்தம் ரேஞ்சஸில் போயிட்டுருக்கு. நான் வந்து எங்கள் ரேஞ்சில் பார்த்ததில் வந்து மக்களுடைய வாழ்வாதாரம், அதாவது ட்ரைபல் பீப்புளோடைய டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் அதிகரிக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கங்கிறத பற்றி சொல்ல வரேன். அதுவும் இல்லாமல் அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறதை தடுப்பதற்காகவும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதேவனி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த தேனீ வளர்ப்பு முகாம். இதில் வந்து அவங்களுக்கு மானிய முறையில் இந்த தேனீ பெட்டிகளை தராங்க. இதில் அவங்க ட்ரைபல்ஸ் பீப்புள் வந்து 2 வகையில் வந்து தேனீயை இதில் வந்து வளர்க்குறதுக்கு பண்ணுறாங்க. ஒன்று வந்து சர்க்கரை கலந்த தண்ணியை வந்து இந்த தேனீ பக்கத்தில் வச்சுட்டு போகிறதால வேலைக்கார தேனீகள் வந்து அதை பார்த்துட்டு போய் ராணி தேனீகிட்ட சொல்லுதல் மூலம் இங்கே வந்து புதுசாக கூடு கட்டி பண்ணுறங்க. அதுவும் இல்லாமல் மற்றொரு முறையில் வந்து ராணி தேனியை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்க ரெக்கையை கட் பண்ணி கொண்டாந்து இதில் விட்டுறாங்க. அதனால் அதை சார்ந்து இருக்கிற வந்து ராஜா தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள் மற்றும் இதில் வந்து கூடு கட்டுது. இதே கூடு கட்டுதல் மூலமாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதை அறுவடை செய்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பெட்டிக்கு வந்து 5 கிலோ தேனை வந்து அறுவடை செய்கிறாங்க. அவங்க கிலோ வந்து ஒரு 300 ரூபாய்க்கு வீதம் விற்கிறாங்க. அப்படின்னா ஒரு பெட்டிக்கு 5 கிலோ கிடைச்சதுன்னா ஒரு 1500 ரூபா கிடைக்குது. அதே ஒரு 10 பெட்டி வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு மாதத்துக்கு ஒரு 2 மாதம் முடிவில் வந்து ஒரு 15000 ரூபா மூலம் லாபம் கிடைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க என்டிஎஃப்ங்கிற பொருட்களை வந்து காட்டுக்குள்ளேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. தேன் எடுக்கிறது, அப்புறம் கல்பாசி, கடுக்காய், இது போன்ற பொருட்களை கலெக்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாகவும் அவங்க வந்து இன்கம் அதிகரிச்சிருக்கு. இதனால் அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது குறைஞ்சி அவங்கள இன்கமும் அப்புறம்
லைவ்வுட் எல்லாமே அதிகரிக்குது. எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து புவி வெப்பமயமாதல் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுலேருந்து என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு பற்றி நான் சொல்ல போகிறேன். இது ஃபஸ்ட்டு ஃபண்டட் பண்ணுறது யார் ஃபண்டட் பண்ணுறேன்னா ஜப்பனீஸ் வந்து ஃபண்டட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நிறையா ப்ராஜெக்ட் இருக்குது. டிபிஜிபி, மேசிவ் ட்ரீ பிளான்டிங், ட்ரீ கல்டிவேஷன், பட்டாலான், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. இதுக்கு எப்படியெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் செலெக்ஷன் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுற பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கலாக என்னென்ன அவைலபிள் இருக்குது அந்த சரௌண்டிங்ஸில் பற்றி அந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் போய் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நர்சரி மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்சூன் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நர்சரி மேக்கப் பண்ணுவாங்க. அண்ட் பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நர்சரி மேக்கப் பண்ணுவாங்க. நல்லா வளர்ந்த பின்னாடி எப்போ மான்சூன் பீரியடில் வந்து மழை கிடைக்குதோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பிளான்டிங் பண்ணுவாங்க. பிளான்டிங் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வாட்டர் சோர்ஸ் வேணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணுவாங்க. டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் இருக்குன்னா சீலிங்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அந்த வாட்டர் சோர்ஸ் எல்லாம் அங்கே அந்த வாட்டர் வந்து அங்கே தங்கியிருக்கும். அது எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தேவைப்படுமோ அதில் தான் யூஸ் பண்ணிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ட்ரீ கவர் அதிகரிச்சிருக்கு. நான் வந்து திண்டுக்கல் வனக்கோட்டத்துக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். நான் இப்போ என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா வனவிலங்குகள் மறுவாழ்வு மற்றும் ட்ரைபல் பீப்புளை பற்றி பேச போகிறேன். வனவிலங்குகள் மறுவாழ்வு பற்றி எடுத்துக்கிட்டேன்னா திண்டுக்கல் வனம் வந்து மிக சிறந்த வனம். அங்கே வந்து வனவிலங்குகள் வாழ்கிறதுக்காக அனைத்து சூழ்நிலையும் உண்டு. ஆனால் அங்கே வந்து வனவிலங்குகளோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. சில பகுதியில் காட்டெருமைகளும், சில பகுதிகளில் மான்களும், சில பகுதிகளிலும் யானைகளும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பகுதிகளும் வெறும் காடுகள் மட்டுமே உள்ளது. அதில் வந்து மனிதர்கள் ஆக்கிரமித்து மட்டுமே உள்ளனர். ஆனால் வனவிலங்குகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ள இடங்களில் வனவிலங்குகள் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு குறைபாடாக தெரிகிறது. ஆனால் அதை கருத்தின் கொண்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா வனாதிகாரிகிட்டே நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். வனவிலங்கு அதிகமாக இருக்க ஏரியாக்களில் வந்து வனவிலங்குகளை பிடித்து வனவிலங்கு இல்லாத திண்டுக்கல்லில் வந்து விடுமாறு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு வந்திருக்கோம். அதேமாதிரி ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து சில பல வாழ்வாதாரங்களுக்கு முன்னேறுமாறு நாங்கள் சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருக்கோம். அங்கே வந்து ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா பளியர் மற்றும் குறும்பர், சில பகுதியில் குறும்பர் மட்டும் இருக்காங்க. பளியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சுற்றி உள்ள எஸ்டேட்டுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படி இல்லைனா காடுகளில் உள்ள கடுக்காயோ, பூச்சக்காயோ, கல்பாசியோ, தேன் வளர்ப்போ இது மாதிரி இதுங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா அவங்களே ஒரு குழு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிற ஒரு குழுவை ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்களே ஒரு ஃபண்டு போட்டு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்கள வந்து என்டிஎஃபி கலெக்ஷனுக்கோ இல்லை வெளியே வந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ அது மாதிரி செய்யுமாறு நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுமாதிரி அவங்க வந்து ஒரு வசதி இல்லாமல் ஒரு எலக்ட்ரிசிட்டி வசதியோ இல்லை ரோடு வசதியோ இல்லாமல் அவங்க இருக்காங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து மனு எழுதி தருமாறு நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மனு எழுதுறதுக்குள்ள ஒரு ஃபார்மேட்டோ அது மாதிரி எல்லாத்தையும் வந்து எங்கள் வன அதிகாரிகள் மூலம் அவங்களுக்கு வந்து நாங்கள் மொபிலைஸ் பண்ண சொல்லிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் வந்து இது மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டு அது மாதிரி இது வந்து எங்கள் காலேஜில் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 21/6/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பண்ணையம் கொண்டுள்ள சேலம் மாவட்டம் தேவூர் கிராம வேளாண்மையாளர் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவர பகுதியில் கொண்டை கடலை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் நோயியல் மேலாண்மையில் உயிரி எதிர்ப்பான்களின் பங்கு குறித்து விளக்குகிறார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர்
முனைவர் ஆ சுதா அவர்கள் தரும் செய்தி ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் பார்க்கலாம். எங்களது இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.